அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நெறைய நம்ம கமெண்ட்ல நெறைய கேட்டிருக்காங்க. சார் இன்னும் எனக்கு ஏஐசிசிசி ரீஃபண்ட் வரல. என்ன சார் பண்றது? ஃபோனுக்கும் மெயிலுக்கும் ரெஸ்பான்ஸே இல்ல அவங்க. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தவங்களோட 20,000 அல்லது 50,000 அமௌண்ட்டோ ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான அமௌண்ட். தன்னுடைய அப்பா, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அத வந்து சேகரிச்சு அந்த இதில கட்டியிருப்பாங்க அப்படின்றத, அது இன்னைக்கும் 1 வருஷ காலமாகி இன்னும் வரல அப்படின்றது, இந்த பெயின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. ஸோ முதல்ல நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். அந்த விஷயங்கள் படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம். நானும் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனா எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்ல. ஸோ நம்ம இத எப்படி அணுகணும் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல ப்ராப்பரா ரிப்ளை மெயில் வந்து குடுப்போம். ஸோ முதல்ல இந்த சேனல ஃபர்ஸ்ட் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரௌச்சர மட்டும் லைட்டா ஒரே ஒரு அப்டேட் மட்டும் பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த அமௌண்ட் கட்டினீங்க இல்லையா? இந்த அமௌண்ட் கட்டினதுக்கு ஆ அத்தாரிட்டி யாரு அப்டின்னா, இந்த அமௌண்ட்லாம் யாருக்கு போகும் அப்டின்னா, உங்களோட ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்களுக்கு கஸ்டோடியன் அப்டின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அதற்கு பாதுகாப்பு அப்டின்றது யார் அப்டின்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். ரைட்டா? இது ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழ இருக்கு. இவங்க தான் இந்த ஃபண்ட வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கேயும் உங்க ஃபண்ட்லாம் போகாது 1. 2வது அவங்க ஒரு மெயில் ஐடி குடுத்துருப்பாங்க. அந்த இதுலயே இவங்க வந்து இவங்க தான் ஃபினான்ஷியல் இதுன்னு குடுத்துட்டாங்க. ரீஃபண்ட் வந்து 20 டேஸ்ல வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதுதான் ப்ராசஸ். அண்ட் ரீஃபண்டுக்கான விஷயத்துக்கு அவங்க ஒரு மெயில் ஐடி வந்து குடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடியில நீங்க வந்து ப்ராப்பரா மெயில் பண்ணாலே, இந்த ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே மெயில் பண்ணியிருக்கிறீங்க. அந்த மெயிலுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்றதையும் சொல்றீங்க. ஸோ அந்த மெயில் ஐடி அப்படின்றது ஃபினான்ஷியல் கஸ்டோடியனோட மெயில் ஐடி. ஃபினான்ஷியல் கஸ்டோடியன் அவங்களோட மெயில் ஐடி என்னன்னா finance@aii.gov.in அப்படின்ற மெயிலுக்கும் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயம்னா இதில பண்ணியிருப்பீங்க. பட் ரெஸ்பான்ஸ் வந்திருக்காது. அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு நம்பர் குடுத்து அதில கான்டாக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பரும் ஃபுல் பிஸியா இருந்திருக்கும். ஸோ இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மெயில டிராஃப்ட் பண்ண போறோம். ஸோ கஷ்டப்பட்டு யார்ட்டயாவது தெரிஞ்சவங்கள்ட்டயாவது வச்சு இந்த மெயில வந்து டிராஃப்ட் பண்ணுங்க. இந்த மெயில் நான் உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு நான் இத வந்து உங்களுக்கு என்னோட அ வாட்ஸ்அப் இதுக்கான குரூப் இருக்கு இல்லையா? இந்த வீடியோவோட லிங்க்ல வாட்ஸ்அப் நம்ம சேனல் குரூப் இருக்கு. அதில கன்டென்ட்டா பேஸ்ட் பண்றேன். காப்பி பண்ணி எங்கெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ரெட் மார்க் பண்ணி சொல்றேன். அந்த இடத்துல அந்த டெர்ம வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணிருங்க. ஸோ இது என்னன்னா, ரெக்வெஸ்ட் ஃபார் அப்டேட் ஆன் பெண்டிங் ரீஃபண்ட் செக்யூரிட்டி ஃபீஸ் ஃபார் த IISSC கவுன்சிலிங் அகாடமிக் இயர் 2024-25 அப்படின்றதுக்கு நம்ம வந்து ரீஃபண்ட் கேட்குறோம். ஸோ இந்த இமெயில் நம்ம எழுதிட்டு எப்பவுமே பொலைட்டா எழுதணும். ஸோ எழுதுறப்போ இந்த மாரி செக்யூரிட்டி அமௌண்ட்டு நான் இவ்ளோ பே பண்ணியிருக்கேன். ஃபார் த கவுன்சிலிங் இந்த அகாடமிக் இயர்க்காக பே பண்ணியிருக்கேன். இது சப்ஜெக்ட். 2வது ஆ இது மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து ஆஃபீஸ்ல ஃபோன் வழியா கான்டாக்ட் பண்ணேன். இமெயில்ல வந்து குடுத்த மாதிரி இந்த நம்பருக்கு கால் பண்ணேன். பட் அனேபிள் டூ ரீச் எனி ரெப்ரசன்டேட்டிவ் த லைன் இஸ் கன்சிஸ்டன்ட்லி பிஸின்னு போட்டோம். அடிஷனலி while I have previous email regarding this matter, the responses have only redirected me to the same contact number. இதே நம்பருக்கு தான் திரும்பவும் பண்ண சொல்றாங்க. பட் எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்கலன்னு எழுதுறோம். ரெட் கலர்ல எங்கெல்லாம் போடுறனோ, அங்கெல்லாம் நீங்க எவ்வளோ பே பண்ணீங்களோ அத போடுங்க. உங்களோட பேர் என்னவோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தா அது, எந்த டேட்ல பே பண்ணீங்க, உங்களோட இமெயில் ஐடி என்ன, உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன, எந்த கவுன்ஸ்ல நெறைய சமயத்துல நீங்க இன்எலிஜிபிள்னு சொல்லலாம். ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் இல்லன்னு சொல்லலாம். அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, எந்த ஸ்டேஜ்ல நான் சீட் எடுத்தேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேஸா, செகண்ட் பேஸா எந்த இதுல எடுத்தீங்கன்றத எழுதிடுங்க. கூடவே முடிஞ்சா அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சதுன்னா, அந்த விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கங்க. அத பண்றது ரொம்ப நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் டைம்ல நீங்க வந்து இது பண்ணல. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்டீஸா இருக்கு. ஸோ எந்த ஃபோன்லயும் இது பண்ண முடியல. கைண்ட்லி நீங்க வந்து எனக்கு இமெயில்லயே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்றத கேட்டிருக்கோம். கூடவே கீழ வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர், நேமு, இமெயில் ஐடிய ப்ராப்பரா வந்து ரைட் பண்ணுங்க. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். சரி இத அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி என்ன சார்ன்னு கேட்டா, இந்த ஐடிக்கு அனுப்புங்க. FINANCE ஹைஃபன் போட்டுட்டு AACCC@AIIA டாட் புள்ளி வைக்கணும். GOV டாட் அதான் புள்ளி வைக்கணும். IN அப்படின்ற மெயில் ஐடிக்கு ஃபர்ஸ்ட் காப்பி போடணும். உடனே அனுப்பிடாதீங்க. கீழயே பார்த்தீங்கன்னா, சிசி காப்பின்னு ஒண்ணு இருக்கும். அந்த சிசி காப்பில என்ன பண்றீங்கன்னா, செக்ரட்டரி SECRETARY
ETARY@ncism.in .org அப்படின்னு சொல்கிற இந்த செக்ரட்டரி சாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயில் போடலாம். தாராளமாக சிசி காப்பி வந்து போடலாம். எந்தவித ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றது அந்த செக்ரட்டரிக்கும் தெரியும். அப்போ அந்த செக்ரட்டரி என்ன பண்ணுவார், இந்த ஃபினான்ஸ் கமிட்டியில் ஏஐசிசியிலேருந்து எந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம டேட்டாவை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து இந்த விஷயத்தையும் பாருங்கள். ஸோ கூடவே இப்போ நான் ஒரு டேட்டா வந்து பார்த்தேன். அந்த டேட்டாவில் என்சிஐஎஸ்எம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருக்கெல்லாம் லிஸ்ட் ஆஃப் ரீஃபண்ட் வந்து ஃபெயில் ஆச்சோ, ரீஃபண்ட் வந்து அக்கௌண்ட் ஏதாவது பிரச்சனையாகி சென்ட் ஆகலையோ அவங்களோட நேம் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இருந்துச்சுன்னா இந்த ஃபினான்ஸ் இந்த ஐடிக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர், புதிய அக்கௌண்ட் நம்பரை உங்களோட ஆதாரத்தோடு நீங்கள் அனுப்புங்க. பேங்க் பாஸ்புக், ஜெராக்ஸ் அந்த மாதிரி தான் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ தயவுசெய்து இது இமீடியட்டாக பண்ணுங்கள். இன்னும் லேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும். ஸோ அன்டில் இந்த வீடியோவை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாங்க, ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.